வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆர்த்தி ராணி. தலைப்புச் செய்திகள். ஆராய்ச்சி மற்றும் தொழில் முனைவோருக்கு பல்கலைக்கழகங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டுமென குடியரசு துணைத் தலைவர் திரு சி. பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் நாடு தழுவிய கருப்பை வாய் புற்றுநோய் HPV தடுப்பூசி திட்டத்தை இன்று தொடங்கி வைத்தார். தேசிய அறிவியல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் 4335 திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நலம் காக்கும் மருத்துவ முகாமில் 18,52,000 பேர் பயனடைந்திருப்பதாக மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தொழில்நுட்ப தலைமைத்துவம், ஒருங்கிணைந்த வளர்ச்சி, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, சமூக நல்லிணக்கம் உள்ளிட்டவற்றை வளர்ச்சியடைந்த இந்தியா உறுதி செய்வதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி. பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். டெல்லி பல்கலைக்கழகத்தின் 122வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், ஆராய்ச்சி மற்றும் தொழில் முனைவோருக்கு பல்கலைக்கழகங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டுமென கேட்டுக் கொண்டார். நாட்டின் உயர்கல்வி பயிலும் மகளிரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டிய அவர், 70%க்கும் மேற்பட்ட மகளிர் தங்கப்பதக்கம் பெற்றுள்ளது குறித்து மகிழ்ச்சி வெளியிட்டார். மாணாக்கர் தங்கள் கடமைகளை உணர்ந்து நாட்டின் வளர்ச்சிக்கு பொறுப்புடன் பணியாற்றுவதன் அவசியத்தையும் குடியரசு துணைத் தலைவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் நாடு தழுவிய கருப்பை வாய் புற்றுநோய்க்கான HPV தடுப்பூசி திட்டத்தை இன்று தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் பெண்களின் நலவாழ்வை மேம்படுத்தும் நோக்கில் தொடங்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தின் அடையாளமாக 14 வயதுடைய சிறுமிகளுக்கு HPV தடுப்பூசி செலுத்தப்படுவதை பார்வையிட்ட பிரதமர் அவர்களுடன் கலந்துரையாடினார். இதனைத் தொடர்ந்து அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் ஒவ்வொரு ஆண்டும் 14 வயதுடைய 1,15,00,000 சிறுமிகள் பயனடைய உள்ளனர். தொடர்ந்து அஜ்மீரில் 16,680 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு திட்டப் பணிகளுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். இதனைத் தொடர்ந்து குஜராத் செல்லும் பிரதமர் சனந்தில் 22,500 கோடி ரூபாய் முதலீட்டிலான நாட்டின் முதலாவது செமி கண்டக்டர் உற்பத்தி மற்றும் விநியோக மைய செயல்பாடுகளை தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் இளம் பெண்களுக்கு இலவச HPV தடுப்பூசி வழங்குவதற்கான மத்திய அரசின் முடிவை இந்திய மருத்துவ சங்கம் பாராட்டியுள்ளது. இதுகுறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு IMA எழுதியுள்ள கடிதத்தில், இந்த தடுப்பூசி திட்டத்தின் மூலம் லட்சக்கணக்கான பெண்களின் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி மதுரையில் 4,400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டங்களுக்கு நாளை அடிக்கல் நாட்டுகிறார். திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தரிசனம் மேற்கொள்ளும் பிரதமர் மதுரை மண்டேலா நகரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். மதுரை, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி இடையிலான முக்கிய ஆன்மீக நகரங்களை இணைக்கும் சாலை திட்டங்கள், பரமக்குடி, ராமநாதபுரம் 4 வழிப்பாதை, பிரதமரின் கதிசக்தி திட்டத்தின் கீழ் ரயில், சாலை, விமானம் மற்றும் துறைமுக போக்குவரத்தை மேம்படுத்தும் திட்டங்கள் உள்ளிட்டவை இதில் அடங்கும். இந்த நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் ஸ்ரீவில்லிபுத்தூர், மணப்பாறை, சோழவந்தான், திருவாரூர் ரயில் நிலையம் உள்ளிட்ட மேம்படுத்தப்பட்ட 8 ரயில் நிலையங்களையும் பிரதமர் காணொலி வாயிலாக திறந்து வைக்கிறார். பொது ஒலிபரப்பு சேவைகளை வலுப்படுத்தும் வகையில் கும்பகோணம், ஏற்காடு, வேலூர் ஆகாஷ்வாணி பண்பலை சேவைகளையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். தேசிய அறிவியல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ராமன் விளைவை கண்டுபிடித்த நோபல் பரிசு பெற்ற இயற்பியல் விஞ்ஞானி சர் சி. வி. ராமனின் நினைவை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், தேச வளர்ச்சி மற்றும் உலகளாவிய நன்மைக்காக இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்து ஆராய்ச்சி, சுற்றுச்சூழல் அமைப்புகளை வலுப்படுத்த உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மத்திய ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல். முருகன் விடுத்துள்ள செய்தியில், சர் சி. வி. ராமனின் மரபு மற்றும் அவரது ராமன் விளைவு கண்டுபிடிப்பின் உந்து சக்தி மூலம் புதிய இந்தியாவை தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்துடன் உருவாக்குவோம் என்று கூறியுள்ளார். அறிவியலில் மகளிரின் பங்கு என்ற இந்த ஆண்டின் கருப்பொருளுடன் பள்ளி மாணாக்கரின் பங்களிப்பை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுவதாக திருச்சி அரசு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியை திருமதி பாரதி தெரிவிக்கிறார். மாணவர்களிடையே புதிய அறிவியல் சிந்தனைகளை கண்டறிவதும் புதிய கண்டுபிடிப்புகளை வரவேற்பதுமே இந்நாளின் நோக்கம். இந்த ஆண்டு தேசிய அறிவியல் தினம் அறிவியலில் பெண்கள், வினையூக்கி விக்ஷித் பாரத் கருப்பொருள் அடிப்படையில் கொண்டாடப்படுகிறது. இதன் அம்சங்கள் 2047க்குள் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்ற அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் முயற்சியாகும். விண்வெளியிலிருந்து பாதுகாப்பு ஆராய்ச்சி வரை பெண்களின் சமமான பங்களிப்பை வலியுறுத்தி புதிய கண்டுபிடிப்புகள் மூலம் பொருளாதார வளர்ச்சியை முடுக்கிவிடுவதுதான் இதன் நோக்கம்.
பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் DRDO ஒடிசா மாநிலம் சந்திப்பூர் ஒருங்கிணைந்த சோதனை மையத்திலிருந்து மிக குறுகிய வான் பாதுகாப்பு அமைப்பில் தொடர்ச்சியாக 3 விமான சோதனைகளை வெற்றிகரமாக மேற்கொண்டது. மிக குறுகிய வான் பாதுகாப்பு அமைப்பின் திறனை மறு மதிப்பீடு செய்வதற்காக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சோதனையின் போது அதிவேக எதிரி விமானங்களை இடைமறித்து அழிக்கும் ஒத்திகை துல்லியமாக நடத்தப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டந்தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய நிதிநிலை அறிக்கை. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் 4335 திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் கிராம கோவில் பூசாரிகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் 8440 கோடி ரூபாய் மதிப்பிலான 8140 ஏக்கர் கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கூறினார். கிராம கோவில் பூசாரிகளின் நலனிற்காக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் பொங்கல் திருநாளுக்கு புத்தாடைகள், பூசாரிகளின் வாரிசுகளுக்கு வழங்கக்கூடிய 50,000 ரூபாய் 1 லட்சமாக உயர்வு, ஈமச்சடங்கு தொகை 5,000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும், ஆண்டுதோறும் 500 பூசாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும், அவர்களின் வாரிசுகளுக்கு கல்வி உதவித்தொகை, திருமண உதவித்தொகை உள்ளிட்ட 11 அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழ்நாட்டில் நலன் காக்கும் மருத்துவ முகாமில் 18,52,000 பேர் பயனடைந்திருப்பதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊரக, குடிசை பகுதிகள், பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் இதுவரை 1256 முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளதாக கூறினார். சமுதாய வளைகாப்பு அனைத்து சமூகங்களை இணைத்து கர்ப்பிணி பெண்களுக்காக தமிழக அரசு நடத்தும் நிகழ்வு என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் நடைபெற்ற சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் 100 கர்ப்பிணி பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 719 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அரசின் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 13 ஒன்றியங்களிலும் 725 வீடுகள் தேர்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா ரூபாய் 2,80,000 நிதி ஒதுக்கப்பட்டு அதற்காக 20,40,00,000 நிதி ஒதுக்கப்பட்டு அதன் மூலம் இதுவரை 719 வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 6 வீடுகள் மட்டுமே தற்போது கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. விழுப்புரத்திலிருந்து ஜி. சுரேஷ். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பச்சை சாற்றி சப்பர வீதி உலா இன்று நடைபெறுகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாசி திருவிழா நடைபெற்று வருகிறது. 8ஆம் திருநாளான இன்று காலை சுவாமி வெள்ளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளை சாத்தி சப்பரத்தில் வீதி உலா வரும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு பச்சை மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு பச்சை சாத்தி அலங்காரத்தில் வீதி உலா வரும் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. இந்த பச்சை சாத்தி அலங்காரத்தை ஏராளமான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்து வருகின்றனர். மாசி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் வட்டார விடுதிகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை ஆட்சித்தலைவர் திரு CP ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் பெரம்பலூர், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் மூத்த குடிமக்களுக்கு மார்ச் மாதத்திற்கான ரேஷன் பொருட்கள் வரும் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் வழங்கப்பட உள்ளதாக அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆராய்ச்சி மற்றும் தொழில் முனைவோருக்கு பல்கலைக்கழகங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டுமென குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் நாடு தழுவிய கொருப்பை வாய் புற்றுநோய் HPV தடுப்பூசி திட்டத்தை இன்று தொடங்கி வைத்தார். தேசிய அறிவியல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் 4335 திருக்கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நலன் காக்கும் மருத்துவ முகாமில் 18,52,000 பேர் பயனடைந்திருப்பதாக மாநில அமைச்சர் திரு மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.